பிரித்தானியாவின் லண்டனில் தமிழர்கள் அதிகம் சரிந்து வாழும் பகுதியில் உள்ள ஆசிய கடைகளில் விற்பனை செய்யப்பட்ட உணவுப் பொருட்கள் தொடர்பில் சர்ச்சை நிலை ஏற்பட்டுள்ளது. மேற்கு லண்டனின் ஆக்டன் பகுதியில் இயங்கி வரும் லிமசோல் லிமிடெட் என்ற உணவு உற்பத்தி நிறுவனத்திற்கு சுகாதாரமற்ற முறையில் உணவு தயாரித்தமைக்காக 78,000 பவுண்ட் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. ஹாங்ஸ் டம்ப்ளிங்ஸ் என்ற பெயரில் இயங்கி வரும் இந்த நிறுவனம் ஆசிய பல்பொருள் அங்காடிகள் மற்றும் உணவகங்களுக்கு உறைந்த டம்ப்ளிங்ஸ் மற்றும் கியோசாக்களை விநியோகித்து வந்துள்ளது. ஈலிங் கவுன்சில் அதிகாரிகள் நடத்திய சோதனையில் பல அதிர்ச்சிகரமான விடயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. உணவு தயாரிக்கும் இடத்திற்கு நேர்மேலே சுவர்களில் இருந்து பெயிண்ட் செதில்களாக உரிந்து விழுந்தமை, உணவு தயாரிக்கும் மேசையிலேயே எலிகளை பிடிக்க பயன்படும் விஷப்பெட்டி வைக்கப்பட்டிருந்தமை, அழுக்கான மற்றும் பூஞ்சை பிடித்த உபகரணங்களை பயன்படுத்தியமை, கட்டுமான பணிகள் நடக்கும் இடத்திற்கு அருகிலேயே சுகாதாரமின்றி உணவு தயாரித்தமை போன்ற விடயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. சுகாதார சீர்கேடு காரணமாக இந்த நிறுவனத்திற்கு ஏற்கனவே தடை விதிக்கப்பட்டிருந்தது. இருப்பினும் தடையை மீறி அவர்கள் ரகசியமாக உணவு தயாரித்து விற்பனை செய்தமை கண்டுபிடிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஐல்வர்த் கிரவுண்ட் நீதிமன்றத்தில் நடைபெற்ற விசாரணையில் நிறுவனம் மற்றும் அதன் பணிப்பாளர் சோயூ ஷரோன் ஜாவா ஆகியோர் 20 குற்றச்சாட்டுகளை ஒப்புக்கொண்டனர். இதனையடுத்து நிறுவனத்திற்கு 45,000 பவுண்ட் அபராதமும் மேலதிக செலவுகள் என மொத்தமாக 64,000 பவுண்ட் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. பணிப்பாளர் ஷரோன் ஜோவோவிற்கு 14,000 பவுண்ட் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து கருத்து தெரிவித்த ஈலிங் கவுன்சில் உறுப்பினர் கமல்ஜித் நாக்பால், பொதுமக்களின் ஆரோக்கியத்தில் விளையாடும் இவ்வாறான பொறுப்பற்ற வணிகங்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். சட்ட விதிகளை மீறுபவர்கள் யாராக இருந்தாலும் தண்டனையிலிருந்து தப்ப முடியாது என எச்சரிக்கை விடுத்துள்ளார்.